மாமா டக்கா ஷோவா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? வணக்கம், பணின்றேன். நான் கொக்கிக்குமார். யார் யாரு யாரை பற்றி பேசுறேன்னு சொல்லி ஒரு விவசாயம் இல்லாம போச்சு என்ன இந்த கல்யாணத்தை. இங்க வாங்க மாமா டக்கா, நீங்கள் வந்து இந்த ஈப்பிடிப்புக்கு தலைவராக இருந்து கொண்டு எங்கட ஈழத்துல உள்ள பல்லாயிரக்கணக்கான இளம் பெண்களை கற்பழித்தீர்களா இல்லையா? நீங்களும் முன்னபுற மாற்றியங்களும் சேர்ந்து எங்கட ஈழத்துல ஒரு மூலையில உள்ள ஓலை குடில வாழ்ந்த ஆயிரக்கணக்கான ஏழை பெண்களுக்கு நீங்கள் அவர்களை கற்பழித்தீர்களா இல்லையா? எத்தனையோ தடவை இந்த இந்திய அரசு நம்ப வேண்டாம், அவங்க நம்ம பாதுகாக பயன்படுத்தி கொடுக்குறாங்க சொல்ல சொல்ல அதை கேட்காம இந்திய அரசாங்கத்தில் நீங்கள் விலையை போனீர்களா இல்லையா? இதே இலங்கை அரசோடு சேர்ந்து எங்களுடைய புலிகளுடைய ஆயுதக்கடைகளை நீங்கள் காட்டி கொடுத்தீர்களா இல்லையா? ஒவ்வொரு காலகட்டங்களும் ஒவ்வொரு இறைவன் தோன்றுவான். என்னுடைய சிவபெருமான் எடுத்துக்கொள்வான். அவன் வந்து குமரி கண்டத்தில் பிறந்தான், வாழ்ந்தான், மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக மரித்தான், இறைவனான். இன்னைக்கு சிவபெருமான் ஒரு இறைவன். அதுபோல முப்பாட்டன் முருகன் எடுத்துக்கொள்வான். அவன் வந்து குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்தான், மயிலே அவனுடைய வாகனமாகும், அதனால அவனுக்கு மயில் வாகனம் இன்னொரு பெயர் இருக்கு. வேலை அவனுடைய ஆயுதமாகும், அதுக்காக அவனுக்கு வேலை என்று இன்னொரு பெயர் இருக்கு. வேட்டையாடுவதே அவனுடைய தொழிலாகும், அதுக்காக மரங்களிலும் மலைகளிலும் தாவி திரிந்த அவனுடைய உடல் தசைகள் அனைத்து முறுக்கேறி காணப்பட்டதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார். ஆகவே முருகன் குறிஞ்சி நிலத்தில் பிறந்தான், மக்களுக்காக வாழ்ந்தான், மக்களுக்காக மறைத்தான். இன்றைக்கு முப்பாட்டன் முருகன் ஒரு இறைவன். அதுபோல இந்த 21ஆம் நூற்றாண்டிலே பிரபாகரன் என்ற ஒரு பேருள்ள ஒரு மனிதன் பிறந்தான், மக்களுக்காக வாழ்ந்தான், தன்னுடைய இடத்துக்காக மறைத்தான், இன்றைக்கு இறைவனானா. அப்படி பார்த்தா எங்களோட உசுருக்கு மேலான எங்களுடைய இறைவனை பார்த்து என்ற செருப்புண்ட தூசியை கூட விடாத நீ கிடைக்கிறடா டக்கா. டேய், தன்னுடைய பெத்த தாயை கூட்டி கொடுக்கிறதும் தன்னுடைய இனத்தை காத்த தலைவனை காட்டி கொடுக்கிறதும் ஒன்றுடா. அப்படிப்பட்ட கேவல கட்ட நீ என்னுடைய திறனை பத்தி தப்பா பேசுறியாடா முட்டா போயில. டேய், என்னடா இந்த நாட்டில் மிஞ்சி போனா என்னடா பண்ணுவீங்க? எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே ஒரு தண்டனை தான்டா. எவ்வளவு பெரிய குற்றத்துக்கும் ஒரே தண்டனை தான்டா, மரண தண்டனை. அந்த மரணத்துக்கே துணிஞ்சு நிக்கிற பிள்ளைகள் நாங்க, வேற எதுக்கும் பயப்பட போறது இல்லை. நண்பார்ந்த தமிழ் மக்களே, எலும்பும் ரத்தமும் நரம்பும் இல்லாத சாதாரண ஒரு புழு, அதை நீங்கள் அடித்தீர்கள் என்று சொன்னால் வெடித்து துடித்து தன் எதிர்ப்பை காட்டி போராடி இறக்கிறது. அதுபோல சாதாரண ஒரு பூனை ஒட்டுமொத்த கதவையும் சாத்தி போட்டு உள்ள வச்சு அடித்தா புலியாக மாறி பாய்ந்து சண்டை செய்கின்றது. சாதாரண ஒரு புழுவுக்கும் பூனைக்கும் இருக்கக்கூடிய இந்த குணம் இந்த மரப தமிழர்களுக்கு இருக்காது என்பதை என்னுடைய அறிவார்ந்த தமிழ் மக்களே நீங்கள் தான் சற்று சிந்திக்க வேண்டும். இப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரான்ஸ்ல இருக்கிறேன். பிரான்ஸ்ல உள்ள மக்கள் வந்து தங்கள் பிறக்கக்கூடிய நாய்க்குட்டிக்கு வந்து நெப்போலியன் பேர் வைக்க மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அந்த மன்னனை அவர்கள் அந்த அளவு நேசிக்கின்றார்கள். ஆனா நெப்போலியன் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவனா இல்லை, அவன் இத்தாலியுடைய கட்டுப்பாட்டிலே இருந்த கோர்சிகா எனும் ஒரு தீவை சேர்ந்தவன். அங்கிருந்து வந்து தன்னுடைய நாட்டு மக்களுக்காக இவ்வளவு செஞ்சுட்டு போயிட்டான் என்ற காரணத்துக்காக அவன் இன்றைக்கு வரைக்கும் இந்த மக்கள் அவ்வளவு மதிக்கின்றார்கள். உலகத்துக்கே கெட்டவனா இருக்கணும்டா ஹிட்லர், ஆனா ஜெர்மனியை பொறுத்த மட்டும் அவன் நல்லவன், நாசியை பொறுத்த மட்டும் அவன் ஒரு நல்லவன். அப்படிப்பட்ட ஹிட்லர் என்ன ஜெர்மன் நாட்டுக்காரனா? இல்லையே, அவன் ஒரு ஆஸ்திரிய நாட்டுக்காரன். அப்படிப்பட்ட ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த ஹிட்லரை இன்றைக்கு வரைக்கும் ஜெர்மனியை சேர்ந்த இந்த ஒரு சில நாசிகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறாங்க. போய் பாருங்க, ஜெர்மனில் இன்றைக்கு வரைக்கும் நாசிகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நாசிகள் இன்றைக்கு வரைக்கும் பச்சை குத்தி வச்சிருக்காங்க என்ற தோல்ல. அர்ஜென்டினா நாட்டை சேர்ந்த எங்களுடைய சேகுவாராவா இன்றைக்கு வரைக்கும் கியூபா மக்கள் கடவுள் போல பார்க்கின்றார்கள். ஈரான் நாட்டை சேர்ந்த சதாம் ஹுசேனை இன்றைக்கு வரைக்கும் உலகெங்கும் வாழக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமியன் கடவுள் போல கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் உன்னுடைய சொந்த நாட்டை சேர்ந்த உனக்காக தன்னுடைய உடலை தியாகம் செய்த எங்களுடைய இறைவனை பார்த்து இன்றைக்கு ஏதோ ஒரு பொறுக்கி தப்பாக காட்சி கொண்டிருக்கிறான். போதை மரத்தை கடத்தினார். ஒட்டு மொத்த தமிழ் இனமே உலதான் உடைய வீரமா? உனக்கு என்ன கண் இல்லையா? உங்களுடைய அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, நீங்கள் ஒன்றை மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வீட்டில் வளர்க்கிற நாய்க்கும் சரி, உங்களுடைய வீட்டில் உள்ள தாயினுடைய கிணறு உள்ள சேக்கும் சரி, நீங்கள் என்றைக்குமே டக்ளஸோ அல்லாட்டி கர்நாடக மட்டும் வச்சிடாதீங்க. ஏப்பா தம்பி டாக்கா, நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கலாமடா, ஆனால் வரலாற்றில் இருந்து நீ என்றைக்குமே தப்பிக்க முடியாது. ஒன்றை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கொண்டாக்கா, வரலாறு என்றைக்கும் உண்மைக்கு. ஆனால் ஒன்று, எங்கள் மீது பழி சுமத்தக்கூடிய, எங்கள் மீது குற்றம் சுமத்தக்கூடிய எதிரிகளை, துரோகிகளை நீங்கள் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்றில்லை இன்றில்லை என்றாவது ஒரு நாள் எளிய பிள்ளைகள் எங்கள் கைகளிலும் அதிகாரம் சிக்கும், அன்று எங்கள் கைகள் ஓங்குமடா. அலை மாடல் நிலம் வானிலும் அணி மாளிகை ரதமே அவ ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவுவார். கொலை வாளினை எடலாமுக கொடியோர் செயலறவே புகைவாள் ஒரு புதிய குணமோமிக தமிழா. நறுக்குவோர் வேல் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர், நாம் தமிழர் என்று முறை சிறைவார். குறுக்கில் முளைத்திட்ட இந்த அயலாராட்சி கூண்டோடு போயிட்டு கொட்டடா முரசு, கொட்டடா முரசு. உங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம். தீங்குரு பகைவரை இவனென்று நீக்குவோம், செந்தங்கள் உணர்ச்சி வேல் கொண்டு தாக்குவோம். பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா? பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா? எண்டி செய் வாய்மையால் ஆண்டோமா இல்லையா? எங்கட்கும் மின்பூட்டு நரிகளால் தொல்லையா? நீங்க எல்லாம் நரிகள்ரா. இனிமே உங்களோட கதையெல்லாம் சரி. இந்த நரிகளால பெரிய தொல்லையா கிடக்குறா. அதுலயும் இந்த மாற்றி இயக்கம் ஈப்பிடி பின்னாடி மாபெரும் தொல்லையா கிடக்கு.
என் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே, நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன். உங்கள் மீது அல்லாவிடில் எங்கள் புலிகள் மீது யாராக இருந்தாலும் ஆதாரத்தோடு விமர்சனத்தை முன்வைக்கின்றார்களா? விளக்கம் சொல்லுங்கள். ஆதாரங்கள் இல்லாமல் விமர்சனங்களையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களா? அதை விட்டு தள்ளுங்கள். இவ்வளவுதான். குறைகுற்றம் சொல்லி பழுதீர்க்கும் கூட்டங்கள் கோயில் மாடு, தனி மனிதன் அடிப்படை உரிமைகளை கேட்டினை அரசியல் பாடு, விட்டம் கரைமுட்டும் விடிகட்டும் கட்டம் களை கட்டும் கரை தொட்டும் 10 தலையன் ராவண மண்ணில வித்திட்டவன் கேள்விகள் பறைகொட்டுமாடா.